ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, மாயா செய்த கேவலமான செயல். அது எப்போனா, அந்த சரவண விக்ரமன் எவிக்ட் ஆகி வெளியே போகும்போது ஒரு கேவலமான செயல் செஞ்சாங்க. அதுக்கு பிக் பாஸ் செம்ம கண்டனம் தெரிவிச்சாங்க. அது பாதி லைவ்ல தெரிஞ்சுது, பாதி லைவ்ல தெரியல. சரியா? அதைத்தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு தம்ஸ் அப் லைக் கொடுத்துட்டு பாருங்க. சரியா? ஆக்சுவலி என்ன பிரச்சனைனா, இந்த வீக் சரவண விக்ரமன் வெளியே போனது எல்லாத்துக்குமே தெரியும். அப்போ சரவண விக்ரமனை எல்லாருமே அரவணைச்சு ஹக் பண்ணிக்கிட்டு இருக்கப்போ, மாயா மட்டும் மூஞ்சி ரியாக்ஷன் கேவலமாக கொடுத்துருந்தாங்க. அது ஏன்னா இருக்கிறதுலே உலகமாக பெரிய சரவண விக்ரமன் தப்பு பண்ணிட்டாங்க மாதிரி மாயா ப்ரொஜெக்ட் பண்ண ட்ரை பண்ணிக்கிறாங்க. சரியா? அதுக்கப்புறம் சரவண விக்ரமே மாயாவை ஹக் பண்ணி சாரி அப்படின்னா மாயாவும் இட்ஸ் ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்னா, மாயா சரவண விக்ரமன் வெளியே போகையில் தன்னோட மிடில் ஃபிங்கரை எடுத்து காமிச்சு சரவண விக்ரமனை அவமானப்படுத்துகிற மாதிரி, அது கிட்டத்தட்ட சரவண விக்ரமனை மட்டும் இல்லாமல் அந்த ஷோ ஹோஸ்ட் பண்ணுற கமல் சாரையும் சரி பிக் பாஸையும் சரி அவமானப்படுத்துகிற மாதிரி தாங்க. ஏன்னா ஒருத்தர் கிட்டத்தட்ட 80-85 நாள் இருந்துட்டு வெளியே போகிறப்ப ஒருத்தங்களை அவமானப்படுத்துகிற மாதிரி இப்படி செய்ய காமிக்கிறது உண்மையிலே கண்டிக்கத்தக்கது. ஆனால் அதை ஷோவில் காமிக்கல. ஷோவில் எப்படி காமிச்சிருந்தாங்க அப்படின்னம்னா, அவங்க பிக் பாஸ் அந்த டோரை எட்டி பார்த்ததுக்காக பிக் பாஸ் திட்டுற மாதிரி காமிச்சிருந்தாங்க. உண்மையான ரீசன் அது கிடையாதுங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க மிடில் ஃபிங்கர் காமிச்சது ஒரு டைமில் நிறைய டைம் காமிச்சிருக்காங்க போலுக்க. அது பிக் பாஸ் அதை சத்தம் போட்டு, நான் நிறைய டைம் இதை கவுண்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன், கொஞ்சம் இதெல்லாம் அடக்கி வாசிங்க அப்படிங்கிற மாதிரி மாயாட சொல்லிட்டாங்க. அங்கே உள்ளுக்கு இருக்க ஹவுஸ்மேட்ஸ்லாம் என்ன சொன்னாங்க, ஓ அவங்க எட்டி பார்த்ததுக்கு தான் திட்டுறாங்களோ அப்படிங்கிற மாதிரி தான் நினைச்சாங்க. உண்மை அது கிடையாது. இதுதான் ரீசன். நிறைய பேர் லைவ்ல ஆடியன்ஸா போனவங்க நம்மகிட்ட சொல்லியிருக்காங்க. இதை இந்த எடிட்டிங்ல கட் பண்ணப்பட்டது அப்படின்னு தான் நம்ம நினைக்கிறோம். நீங்க என்ன நினைக்கிறீங்க? மாயாவோட இந்த கேவலமான செயல் அவங்களோட உண்மையான குணாதிசயங்களை காட்டுதா இல்ல கேமுக்காக பண்றாங்களா அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.